வணக்கம். மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. வணக்கம். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இன்வெஸ்ட்மெண்ட் ஃபிலாசபியை பற்றி பேச போகிறோம். சம் எக்ஸாம்பிள்ஸும் கொடுக்கலான்னு நினச்சேன். ஸோ இப்போ நம்ம ஜேமி டைமன் அப்படிங்கிறவரை பற்றி பார்க்க போகிறோம். ஜேமி டைமன்கிறவர் ஜேபி மார்கனோட சிஇஓ அண்ட் சேர்மன். 17 வருஷம் இருந்திருக்காரு. ஜேபி மார்கன் இஸ் ஒன் ஆஃப் தி டாப் பேங்க்ஸ். ஸோ எப்படி வந்தார்னா, பேங்க் ஒன்னு ஒரு பேங்க் இருந்தது, அதில் அவர் பாஸாக இருந்தார். இட் மர்ஜ்ட் வித் ஜேபி மார்கன் அண்ட் அந்த மர்ஜ்ட் என்டிட்டியில் அவர் பிரசிடென்ட் அண்ட் சிஇஓவாக இருந்தார். He performed well over next 3 years and became chairman and managing director. Like all people who run banks and run companies, most of his net worth is from owning JP Morgan stock. And his net worth $2.4 billion இருக்கு. இது நோட்டபிளி என்னன்னா 2020 அது ஒரு 30% கரெக்ட் ஆச்சு. லைக் வாட் இஸ் நோ லாட் ஆஃப் அவர் ஃபைனான்ஷியல் ஸ்டாக்ஸ் ஆர் கரெக்டிங். அண்ட் ஜேபி மார்கனும் ஒரு ஃபைனான்ஷியல் ஸ்டாக். அப்போ அவர் என்ன பண்ணார்னா, நார்மலி வென் யூ ட்ராப் people rush to expand credit. இவர் என்ன பண்ணார்னா, டெபாசிட்டை ஸ்ட்ரென்தன் பண்ணி he grew the deposit by 25 to 30%. ஒரு டெபாசிட்டை பேங்க் க்ரோ பண்ணிட்டுனா என்ன பெரிய அட்வான்டேஜ்னா, இட்ஸ் எபிலிட்டி டு லிவரேஜ் இஸ் மோர். தட் மீன்ஸ் மோர் டெபாசிட்ஸ் I can give more loans. You can create more money. நீங்கள் உங்களுக்கு ஃப்ராக்ஷனல் பேங்கிங் தெரியும்னா, பணம் பேங்க்கில் தான் கிரியேட் ஆகும். அது இன்னொரு தனி கிளாஸ். ஸோ த மோர் அண்ட் மோர் டெபாசிட்ஸ் நீங்கள் வாங்க யூ கேன் கிரியேட் மோர் அண்ட் மோர் மணி, which he was very successful at it. ஸோ அந்த 2020 ஒரு 30% ஃபாலுங்கிறது ஒரு பெரிய பிளிப்பாக போயிடுச்சு. அண்ட் இட் ஸ்டார்டட் டு க்ரோ இன்டு அ வெரி பிக் பேங்க். அவரோட இன்வெஸ்ட்மெண்ட் ஃபிலாசபிலேருந்து ஒரு 3 நாள் எடுத்து கொடுத்துருக்கிறான் ஆல்பின். அதை நீ என்கிட்ட கேள்வி கேட்டேன்னா ஐ கேன் கிவ் யூ வித் சம் எக்ஸாம்பிள்ஸ். சொல்லு. ஃபோக்கஸ் ஆன் ஃபண்டமெண்டல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்படின்னா என்னது? டிஸ்ரிகார்ட் ஸ்டாக் ப்ரைஸ் மூவ்மெண்ட், ப்ரையாரிட்டைஸ் ஆன் ஃபண்டமெண்டல் ப்ராக்ரஸ். ஷார்ட் டேர்ம் கேம்ஸ்னா உட்காந்து பார்த்துட்டு இருக்காது. ஒரு கம்பெனி எப்படி ப்ரோக்ரஸ் ஆகுதுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த ப்ரோக்ரஷனை நீ கரெக்டாக பார்க்கணும். அந்த ப்ரோக்ரஷனை நீ கரெக்டாக பார்த்தேன்னா ஆட்டோமேட்டிக்காக உனக்கு அந்த கம்பெனி கரெக்டான டைரெக்ஷனில் போகிறதா இல்லையான்னு தெரியும். ஷார்ட் டேர்மில் மார்க்கெட் என்ன ஆகுதுங்கிறது முக்கியம் கிடையாது. இப்போ ரீசெண்டாக எல்லாரும் வளர்றது ஐடிஎஃப்சி பேங்க் பற்றி. இந்த ஐடிஎஃப்சி பேங்க் 94 இப்போ மெர்ஜர்னால இட்ஸ் ட்ராப் டு 70 ப்ளஸ் ஒரு 550 கோடியோ ஏதோ he has given extra provision. அதனால ப்ராஃபிட்ஸ் ஒரு 70% விழுந்துருச்சுன்னு, ஒரு நாளில் 10% விழுந்தது, திரும்பி 70 ரூபாய்க்கு போச்சு, திரும்பி 65 ரூபாய்க்கு வந்துருச்சு. அதனால அந்த ஸ்டாக் சரியில்லை, மார்க்கெட்டு உங்களுக்கு புரிஞ்சுக்கல அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. 2 விஷயம். ஐடிஎஃப்சி ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனியாக இருந்தது. இவனோட கம்பெனி ஃபர்ஸ்ட் கேபிட்டல் ஒரு கன்சியூமர் லெண்டிங் கம்பெனி. ரெண்டுத்தையும் மர்ஜ் பண்ணி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சைட் ஆஃப் தி பிஸ்னஸை குறைக்கணும் தான் அவன் ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இட் டேக்ஸ் டைம். 5 yearsல he has brought it down remarkably. Now one of the loans which is left over is a மும்பைக்குள்ளே என்டர் ஆகிற டோல்கேட்டு. இப்போ எலெக்ஷன் வந்துருச்சு. ஸோ தி எலெக்ஷன் வின் பண்ணுறதுக்காக கவர்மெண்ட் என்ன சொல்லிட்டான், மும்பைக்குள்ளே வரத்துக்கு டோல் கட்ட வேணான்ட்டான். ஸோ தட் கம்பெனிஸ் பிரைமரி ரெவன்யூ இஸ் டோல். ஸோ இவன் எப்படி 235 கோடி கட்ட மாட்டான்னு முன்னாடியே ப்ரொவிஷன் பண்ணிட்டாங்க. தட் டஸ் நாட் மீன் அதை விட்டுற போகிறான்னு அவரே சொல்கிறார் வைத்தியநாதனே. அதுலேருந்து காசு வந்தால் நான் டெஃபினட்டாக எடுத்து கட்ட போகிறேன். இதில் கேபிட்டலில் கொண்டு வந்தால் ரீரைட் ப்ராஃபிட்டு, பட் ப்ரூடெண்ட்டாக இப்போயே ரைட் ஆஃப் பண்ணிட்டா பெட்டருங்கிறாரு. இன்னொன்று, எல்லா பேங்க்லேயுமே ப்ரையாரிட்டி செக்டர் லெண்டிங்னு இருக்கும். ஸோ பர்சன்டேஜ் ஆஃப் லோன் கோஸ் இன் டு தி ப்ரையாரிட்டினா பிலோ தி பவர்ட்டி லைனுக்கு கொடுக்கணும் மேண்டேட்டு. இவந்தில் 9% மைக்ரோ ஃபைனான்ஸ் செக்டரில் லோன் கொடுத்துருக்கான். அங்கே ஒன்றும் என்பிஆருக்கு முன்னாடியே, சின்ஸ் தட் இஸ் ஃபேஸிங் ஸோ மச் ஸ்ட்ரெஸ், he has made a provision of 300 crores buffer provision. The loan has not gone bad in both these cases. Before it gets bad itself, he has provisioned it. That tomorrow when it comes bad, you don't have to provision at that time. When time is good itself, he has provided. Main thing is இப்போ இந்த இடத்துல எல்லாமே பேங்க் டெபாசிட் இஸ் நாட் க்ரோயிங். இப்போ ஜேமி டைமண்ட் பண்ண மாதிரி has grown his deposit at 23%, which is really very good. So what he has done is he is not gone for instant short-term gratification like a CEO. இதை நம்ம பின்னாடி வர அன்னைக்கு எழுதிக்கலாம்னு சொல்லி he could have shown extra 500 crores profit and pushed up the share price. But he has done the prudent thing. And because he did the prudent thing, மக்களுக்கு அது என்னன்னு புரியாமல் ஸ்டாக்கை டம்ப் பண்ணிட்டாங்க. 2வது விஷயம், ஏன் டம்ப் பண்ணுறாங்கன்னா, ஐடிஎஃப்சி இதோட மர்ஜ் ஆனதுனால நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் ஜாஸ்தி மார்க்கெட்டில். ஸோ சப்ளை ஏறி இருக்கிறதுனால இந்த 2 காரணத்தால் டம்ப் பண்ணுறாங்க. ஃபண்டமெண்டலி நத்திங் இஸ் ராங் வித் தி பேங்க். இதை தான் இவன் சொல்கிறான். இதே நான் டாடா மோட்டார்ஸ் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணலாம், இது மாதிரி பல எக்ஸாம்பிள்ஸ் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். பட் திஸ் இஸ் வாட் இட் இஸ். எனக்கு என்ன ஞாபகம் இருக்குன்னா, நம்ம முன்னாடிலாம் பெட்ரோல் பங்க் நம்ம அவ்வளோவா கிடையாது. ஸோ நம்ம பெங்களூர்லேருந்து சென்னை ஓட்டும் போது அப்பா சொல்லுவா,
அடுத்த பங்க் வந்து எங்கடா வருது, நம்ம ட்ரிப் போறதுக்கு முன்னாடியே பிளான் பண்ணுவோம். இங்க ஃபுல் டேங்க் போட்டுட்டோம்னா அடுத்த பங்க் வந்து ஒரு 100 கிலோமீட்டர் 150 கிலோமீட்டர் தான் வரும், நம்ம மைலேஜ் இவ்வளவு வரும்னு பார்ப்போம். அது முன்கூட்டி பெட்ரோல் ஜாஸ்தியா இருக்கா கம்மியா இருக்க கால்குலேட் பண்ணது மாதிரி தான் இருக்கு. ஆமா, முன்னாடியே பங்க் புது பங்க் ஏதாவது பார்த்துட்டோம்னா டப்பு நாங்க போயிடுவோம். இல்லாட்டா அந்த பங்க் வருது அந்த நம்பிக்கையில போய் இருக்கிறது மாதிரி தான் அது மாதிரி தான் ப்ரொவிஷன் பண்றாங்க. ரைட். அடுத்தது என்ன சொல்றேன்னா, இது மாரி எல்லா அவுட்கமுக்கும் நீங்க ப்ரிப்பேர்டா இருக்கணும். அதுல என்ன முக்கியம்னு சொல்றேன்னா, நெகட்டிவா ஆடுறது வந்து இன்னும் முக்கியம். ஒர்ஸ்ட் சினாரியோ வந்து இன்னும் கவனிங்க. ப்ராஃபிட்டை கவனிக்காம இங்க அப்சைட் இருக்குன்னு பார்க்காம டவுன் சைடு இங்க இருக்குன்னு பார்த்து அதுல இன்னும் நிறைய ஃபோக்கஸ் பண்ணுங்க. இது ப்ரீவியஸ் சொன்ன எக்ஸாம்பிளே இதுக்கு பெட்டர் எக்ஸாம்பிள். He is already provisioning these two loans can go bad. Manapuram company is already provided this before. Same thing with Manapuram. Manapuramல NPA-வே ஆல. He cannot lend. புது லோன் கொடுக்க முடியாது அவ்வளவுதான். So that means what? இன்னும் NPA ஆக முடியாது. But he can collect the money. கலெக்ஷன் அதனால ஸ்லிப் ஆயிடுச்சுன்னு ரிப்போர்ட் இல்லை. நீ டெபாசிட் வாங்க முடியாதுன்னா தான் நீ ப்ராப்ளம். யூ கேனாட் ரைஸ் மணினா தான் ப்ராப்ளம். நீ வந்து இதே வாங்கக்கூடாது, எது நீ லோன் கொடுக்கக்கூடாது, இப்போதைக்கு கலெக்ஷனில் ஃபோக்கஸ் பண்ணால் 2 குவார்ட்டர் கழிச்சு ரிவர்ஸ் பண்ணுவாங்க. அதே நீ 220 அடிச்சு 140 ஆக்கிடுறதுங்கிறது இஸ் வரிங் அபவுட் திங்ஸ் விச் ஆர் நாட் தேர். ஓகே, திஸ் இஸ் தி பாசிபிள் வர்ஸ்ட் டு ஓவர் கம். ஸோ இதே வந்து பர்சனல் ஃபைனான்ஸில் நீங்கள் இது மாதிரி தானே அட்வைஸ் கொடுத்துருக்கீங்க. இப்போ நிறைய அவங்க லோன் கிட்ட அவங்க கிட்ட இருந்ததுன்னா இந்த லோன் வந்து ஜாஸ்தி இன்ட்ரெஸ்ட் இருக்கும், அதை ஃபர்ஸ்ட் முதல்ல கட்டி முடிச்சிருங்க. ஆமாம், ஏன்னா வேலை போச்சுன்னா அதான் ரொம்ப பாதிக்கும். அது அவலான்ச் மெத்தட்னு பேரு. தி காஸ்ட்லியஸ்ட் லோன் ஃபர்ஸ்ட், சீப்பஸ்ட் லோன் லாஸ்ட். ஆனால் தான் ஹவுசிங் லோன் குறைன்னு நான் சொல்லவே மாட்டேன். கரெக்ட். பர்சனல் லோன் குறை அப்படின்னு குறைஞ்சுட்டே வருவேன். ஆமாம். ஸோ இட்ஸ் கால்ட் அவலான்ச்சிங். ஆமாம். ஸ்னோபால் என்னன்னா, ஒரு ஆளுக்கு வந்து இன்கம் இல்லை பட் வந்து ஹி இஸ் மேக்கிங் அ கம்பேக்னா யூ ஸ்டார்ட் வித் த லோவஸ்ட் லோன். அப்பா ஒன்று முடிச்சோங்கிற ஒரு வெற்றி ஃபீலிங், சைக்கலாஜிக்கல் கேம். புரியுது. தட் வி ஆர் வின்னிங் இன் லைஃப்னு முன்னேறோம். ஸோ யூ ஃபினிஷ் தி ஸ்மாலஸ்ட். ஸோ தீஸ் ஆர் 2 different strategies. கரெக்ட். வர்ஸ்ட் அவுட்கம்ல உனக்கு வேலை இருக்கு, நீ கடன் நிறைய இருக்குன்னா அவலான்ச்சு. பட் எனக்கு வேலையும் கிடையாது கடனும் இருக்குன்னா யூஸ் த ஸ்னோபால் மெத்தட். ஆமா. ஸோ போத் சைக்கலாஜிக்கலி உங்களுக்கு ஸ்ட்ரென்த் வரும். நீ வந்து கடன் வேலையில இருக்கேன்னா வர சம்பளத்தை என்ன வேணா பண்ணாங்கிற கொழுப்புல தான் யூ ஆர் கீப்பிங் திஸ் லோன் அலைவ். ஆமா. ஸோ க்ளோஸ் தி காஸ்ட்லியஸ்ட் லோன். ஆமா. வேறஸ் எனக்கு இங்க வந்து சைக்கலாஜிக்கல் இன்புட் தான் முக்கியம். So close the smallest loan, go to the next loan, go to the next loan. In 5 years you will finish all the loans. Correct. So இப்படிதான் நீங்க இது மாதிரி ஜேபி மார்கன் என்ன பண்றாரோ, டேமன் என்ன பண்றாரோ, நீங்களும் இது மாதிரி உங்க பர்சனல் லைஃப்ல இதுல இருந்து நீங்க யூஸ் பண்ணலாம். மூணாவது என்ன சொல்றேன்னா, டோன்ட் ட்ரஸ்ட் மாடல்ஸ். மாடல்ஸ்லாம் கைடன்ஸ் சொல்றாங்க, அதெல்லாம் நீங்க பேஸ்ட் ஆன் அசம்ப்ஷன், அதெல்லாம் நிறைய ஃபிளாஸ் இருக்கும், அதெல்லாம் நம்பாதீங்க. நான் சொல்லிட்டேன், இந்த கிராஃப் போடுறது ஒரு மாடல். அது மாதிரி நான் இந்த மாடல் வச்சிருக்கேன், அந்த மாடல் வச்சிருக்கேன். கேண்டில் ஸ்டிக், டீ பார். டிஸ்கவுண்டட் கேஷ் ஃப்ளோவே நீங்க போடாதீங்கிறேன். ஏன்னா டிஸ்கவுண்டட் கேஷ் ஃப்ளோல 2 அசம்ஷன் இருக்கு. கேஷ் ஃப்ளோ எவ்வளோ க்ரோ ஆகும் நீ அசியூம் பண்ணிக்கிற, ரைட்டா? எந்த ரேட்ல டிஸ்கவுண்ட் பண்ணுங்கிறது அசம்ஷன். ஆமா. அதனால நான் வந்து ரொம்ப லோ இன்ட்ரெஸ்ட் ரேட் போட்டேன்னா ஹை வேல்யூவேஷன் கிடைக்கும், ஹை டிஸ்கவுண்ட் ரேட் போட்டா லோ வேல்யூவேஷன் கிடைக்கும். கரெக்ட். இட் இஸ் மை டிஸ்கிரிஷன். ஆமா. அதனால தான் அவர் சொல்றாரு இந்த மாடல்ஸ் யூஸ் பண்ணாதீங்கன்னு. டிஸ்கவுண்டட் கேஷ் ஃப்ளோ இஸ் டு பி யூஸ் when you are buying the company entirely. அதாவது கம்பெனியை நீ ஃபுல்லா வாங்க போறேன்னா தான் இதை யூஸ் பண்ணணும். உனக்கு தான் என்ன தெரியுமே, யாரும் நம்ப மாட்டாங்க. டிஸ்கவுண்டட் கேஷ் ஃப்ளோவே யூஸ் பண்ண மாட்டேன். பிகாஸ் உனக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் தெரிஞ்சு அதுக்கப்புறம் நீ இன்வெஸ்ட் பண்ணணும்னா நீ இன்வெஸ்டே பண்ண மாட்டேன். 2 கேஸ்ல எனக்கு அது மாதிரி ஆயிருக்கு. டைட்டன் வந்து இப்போ 40 ரூபாய்க்கும் 50 ரூபாய்க்கும் ஃபர்ஸ்ட் லாட் வாங்கினேன். அந்த 40 ரூபா 50 ரூபா வாங்குறது என்கிட்ட ஒரு ஆடிட்டர் சொன்னா டாடா போண்டி ஆயிடுவாங்க. டாடா போண்டி ஆனால் இந்தியாவே போண்டி ஆயிடும்னு எங்க அப்பா சொல்லியிருக்காரு. ஏன்னா ஹி நோஸ் வாட் இஸ் இன்சைட் டாடா ஸ்டீல். ஹி வாஸ் ஒர்க்கிங் தேர் ஃபார் 20 years. ஸோ எனக்கு ஒரு ஜங்ஷன்லையும் 25 ஏக்கர் நிலம் இருக்குங்கிறான். அவனுக்கே தெரியாது அவன்கிட்ட எவ்வளோ காசு இருக்குன்னு. ஸோ அவன் போண்டி ஆயிடுவான்னா இந்தியாவே போண்டி ஆயிடும் நம்மளுக்கு தெரியும். அண்ட் ஹி ஹாஸ் நெவர் அபேண்டன்ட் அ கம்பெனி பிஃபோர். தட் இஸ் அவரோட இரா ஓவர். அதனால நம்ம தைரியமா சொல்லலாம், ஹி நெவர் அபேண்டன்ட் அ கம்பெனி இன் ஹிஸ் லைஃப் டைம். என்னவா இருந்தாலும் அதை இப்போ இந்த டாடா டெலி மகாராஷ்டிரா கூட அவர் ரிவைவ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அதே மாதிரி he would have definitely revived Titan. உனக்கு தெரிஞ்சு நீ 40 ரூபாயில வாங்கியிருந்த, you would have made 1000 times your money. புரிஞ்சுதா நான் சொல்றது? புரியுது. ஸோ அது எப்படி நீங்க இது பர்சனலாக நீங்க எப்படி இதை பார்க்கலாம்னா, இது மாதிரி மாடல்ஸ் யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லும் போது இது இன்னும் நாளை பார்த்து கூட இன்வெஸ்ட் பண்ணாதேன்னு அர்த்தம் கூட இல்லை. இப்போ வந்து ஆனந்த் வந்து எப்படி வாங்குறது, வாரன் பட் எப்படி வாங்குறது, அதான் மாடல், அதுவும் மாடல். அது மாதிரி ட்ரஸ்ட் பண்ணாதீங்க. இப்போ நிறைய பேர் நாங்கள் ஒரு வீடியோல சொன்னோம், வாரன் பஃபெட்னா கோல்டு பிடிக்காது. அது அவருக்கு உண்மை. அவர் இருக்க நிலைமையில அவர் சூஸ் பண்ணலாம். ஆனா நம்ம இருக்க நம்ம மார்க்கெட்ல ஒண்ணுமே புரியாத இருக்கிறதுல நம்ம இப்போதான் இன்வெஸ்ட் பண்றோம்னு ஆரம்பிக்கும் போது நாளைக்கு உனக்கு அவசரமா பணம் தேவைப்படும். கரெக்ட். ஸோ பஃபெட் தாத்தாக்கு பணமே தேவைப்படாது.
அவன் ரிசர்வ் பயங்கரமாக வச்சிருக்கிறான். கரெக்ட். ஸோ அதனால தான் நாங்கள் வந்து பஃபெட் கோல்டு வேஸ்ட்னு சொன்னாலும் நாங்கள் கொஞ்சம் கோல்டு வச்சுக்கோன்னு சொல்றது வந்து அதான் மெயின் ரீசன். நாளைக்கு உனக்கு ஆத்திர அவசரம் இருக்கும், வேலை போயிடும், பஃபெட்டுக்கு வேலையே போகாது. கரெக்ட். நீ இப்போ கோல்டை வச்சாதான் உனக்கு காசு வரும். கரெக்ட். ஸோ இதனால தான் மாடல் ட்ரஸ்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லுது. இதுதான் அர்த்தம். உங்களுக்கு என்ன உங்கள் வாழ்க்கை சூழ்நிலை எப்படியோ அதுக்குன்னு தேவைப்பட்ட மாடல் நீங்கள் கிரியேட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்க. நாலாவது என்ன சொல்றேன்னா, வாலட்டிலிட்டி இருந்தது புரிஞ்சுக்கோங்க. மார்க்கெட்டில் இதுமாரி ஸ்விங் ஆடுறது வந்து ரொம்ப நார்மலாம். மேஜர் ஃப்ளக்சுவேஷன்லாம் வரலாமா, ஒரு சின்ன எக்கனாமிக் சேஞ்ச் ஆனாலும் இப்போ சும்மா இன்ட்ரெஸ்ட் ரேட் கொஞ்சம் ஏற்றினேன் உடனே மார்க்கெட் வந்து ரியாக்ட் ஆகலாமா, அது புரிஞ்சுக்கோங்கிறது. ஏன் ஒன்றும் சிம்பிளாக சொல்கிறேன்னு, அவன் லென் பண்ணாதன்னு நீ 270 இருந்தது முன்னாடியே 198 கொண்டு வந்து அதை கொண்டு வந்து 140 வரைக்கும் இறக்கி விட்ட. ஆமாம், அவன் கலெக்ட் பண்ணாதன்னு சொல்லியிருந்தாவது பரவாயில்ல, கொடுத்த காசெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இனிமேல் ஃப்ரெஷ்ஷாக கடன் கொடுக்காதங்கிறதுக்கே நீ மார்க்கெட்டை இங்கே இறக்கி விட்ட. என்ன ஏதுன்னு தெரியாமையே இறக்கி விட்டுட்டோம். ஸோ இது மாதிரி நம்மளுக்கு இதெல்லாம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. டாடா மோட்டர்ஸ் 70 ரூபாய்க்கு இறக்கினது இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. ரெட்டி இன்னைக்கு டுடே இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா எனக்கு ரெட்டி தெரியும், எனக்கு ஐபிஓலேருந்து இருக்குது காசு. ஸோ ரெட்டி இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. அதை விட்டுட்டு வந்து ஏன் போச்சு எதுக்கு போச்சுன்னா வொலட்டைல் ஸ்விங்கு இருக்கா, பால அடி. அதை விட்டுட்டு ஏன் இருக்கு எதுக்கு இருக்கு எனக்கு பெட்டராக கிடைக்குமா அப்படி நினச்சின்னு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே கிடைக்காது. ஆமாம், இல்லைன்னு உங்களுக்கு என்ன புரிய வருதுன்னா, உங்களுக்கு வந்து அது புரியலன்னு அர்த்தம் தான். நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறேன்னு ஏன் அந்த கேள்வி கேட்குறேன்னு நீங்கள் யோசிங்க. ஏன் அந்த கேள்வி கேட்குறேன்னு நீங்கள் யோசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களே புரியும், நீங்கள் புரியாமல் தான் அதை கேட்குறீங்க. அப்போ ஒரு விதம் எப்படி உங்களுக்கு அந்த சால்வ் பண்ணுறதுன்னா, நிறைய படிங்க. இப்போ வந்து டாக்டர் ரெட்டின்னு அது விலை அங்கே இருக்குது, ரைட், ஏன் கம்மியாக இருக்குது, ஏன் மனப்பொருள் கம்மியாக, அதை பற்றி படிங்க. படிங்கன்னா என்ன, நியூஸ் பேப்பர் படிங்க, அதோட ரிப்போர்ட் படிங்க, அதோட பிஸ்னஸ் எப்படி செய்யறான்னு முதல்ல புரியணும். நிறைய பேருக்கு நீங்கள் மனப்புறம் வாங்கும்போது என்னதான் பிஸ்னஸ் செய்யறானே உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. கோல்டு லெண்டிங்கா, மைக்ரோ ஃபைனான்ஸா, என்னதான் அது, எப்படிதான் வியாபாரம் நடக்குது அப்படின்னு புரியணும் உங்களுக்கு. அது புரிஞ்சாதான் அந்த வாலட்டிலிட்டி வந்து இருக்கா இல்லையா, அது வாலட்டிலிட்டி பார்த்து பயப்படணுமா இல்லையான்னு உங்களால் தைரியமா சொல்ல முடியும். அண்ணா தைரியமா ஏன் சொல்றேன்னா, அவருக்கு வந்து அதை ஃபுல்லா புரியுது, அந்த பிஸ்னஸ் என்னன்னு ஃபுல்லா படிச்சு பிடிச்சின்னு இருக்காரு. அப்படின்னு அவருக்கு தெரியும். இந்த மாதிரி ஏதாவது ஆர்பிஐ சொன்னா இல்லை என்ன அர்த்தம், ஏன் எஃப்ஐஎஸ் விற்கிறான்னு புரியும் அவருக்கு. அது நீங்களும் அந்த சக்தி உங்களுக்கும் வரணும்னு அதான் சொல்ல வர்றாரு. அது எப்படி வரும்னா, நிறைய படிங்க. 5வது இன்ஃப்ளேஷன், லாங் டேர்ம் இன்ஃப்ளேஷன் ரிஸ்க் பற்றி புரிஞ்சுக்கங்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? சிம்பிளாக நான் சொல்கிறேன் பாஸ். இப்போ என் ஃப்ரெண்ட் திலீப் இருக்கான்ல, 97 அவன் போய் இதில் சேர்ந்தான், ஏஎன்சி பேங்க்கில். 35,000 ரூபா சம்பளம், கோல்டு 4,000 ரூபா, 60 கிராம் கோல்டு சம்பளம், ரைட்டா? எங்கள் அப்பா போயிட்டு ஸ்கூலில் 1958 சேர்ந்தார். கோல்டு வந்து 16 ரூபா 15 ரூபா ஏதோ சொன்னார், எனக்கு மறந்து போயிடுச்சு. 400 ரூபா சம்பளம், 15 ரூபான்னா எவ்வளோ ஆச்சு? நியர்லி 30 to 40 கிராம்ஸ். திலீப்பு கேஸில் புது டெக்னாலஜி 60 கிராம் தங்கம். இன்னைக்கு இறங்கி பார்த்தேன்னா, இன்ஜினியரிங் எல்லாரும் படிச்சு எல்லாரும் ஐடிக்குள்ள பூந்ததுனால இன்னைக்கு ஸ்டார்டிங் பே 35. உடனே எனக்கு பைத்தான் தெரியும், எனக்கு 20 லட்சம் கிடைக்குதா, அதெல்லாம் ஃப்ராக்ஷன், அதை விட்டுருங்க. காலேஜ் முடிச்சு போய் சேர்ந்தேன்னா உனக்கு இந்த ரேட் சம்பளம் தான் கிடைக்கும். 35 ரூபா கிடைச்சா பெரிய விஷயம். நாட் ஈவன் 4 கிராம் கோல்டு. புரியுது. ஸோ மொத்தம் நீ 40,000 ரூபா சம்பாதிச்சான்னா அவன் ராஜா மாதிரி இருந்திருப்பான் அந்த காலத்தில். இங்கே இவன் 40,000 ரூபா சம்பாதிச்சா, பொண்டாட்டி 40,000 ரூபா சம்பாதிச்சாதான் அவன் மெட்ராஸ்லேயே இருக்க முடியும். இல்லாட்டா மெட்ராஸ்லேயே இருக்க முடியாது. இருக்காங்க, ஏழை இருக்காங்கன்னா அந்த லைஃப் ஸ்டைல் யூ டோன்ட் வாண்ட். இந்த சேனலில் பார்க்குறோம், ஐ வாண்ட் யூ டு இம்ப்ரூவ் யுவர் லைஃப் ஸ்டைல். சரி, இல்லை நீங்கள் ஒரு டவுட் ஒன்று இருக்குது. இது நிறைய பேர் இந்த டவுட் இப்படி யோசிக்காங்க. நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, இப்போ நான் காலேஜ் படிச்சுட்டு நான் ஃபஸ்ட்டு இந்த டிகிரி வச்சுன்னு ஒரு வேலை பார்த்தேன்னா எனக்கு 15,000 ரூபா 18,000 ரூபா தான் சம்பளம் வரப்போகுது. இதே வந்து இப்போ நான் ஒரு டிரைவராக போய் சேர்ந்தேன்னா டிரைவருக்கு வந்து 25,000 ரூபாய் சம்பளம் வருது. ஆனா நான் ஏன் டிரைவரா சேராம நான் இங்க இருந்து இந்த 15,000 ரூபாய், ஏன்னா நீ 18,000 ரூபாய்ல சேர்ந்தேன்னா நீ வந்து ஒரு 5 வருஷத்துல 2 லட்சம் ரூபாய்க்கு போகலாம். கரெக்ட். நீ டிரைவர்னா 25,000-30,000 தான் போவ. ஸோ முழு பணத்தை ஃபுல்லாவே அடிச்சிட்டு நீ. ஸோ யூ ஹவ் காட் மேக்ஸிமம் பொட்டன்ஷியல் பணம் முன்னாடியே வந்துருச்சு. அதுதான் இம்பார்ட்டன்ட். வேறஸ் இங்க யூ கீப் ஆன் குவாலிஃபைங், யூ கீப் ஆன் இன்க்ரீசிங் யுவர் ஸ்கில்ஸ். ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஆப்பர்ச்சுனிட்டி டு க்ரோ இஸ் எனார்மஸ். இது வந்து அமர் ஜாவோ ஐடிசியோ மீறியும். ஐடிசி ஏன் அப்படி சொல்றேன்னா, ஏன்னா அது வளர்றதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு, நிறைய அவென்யூஸ் இருக்கு, நிறைய ரோடு இருக்கு. அது போக போக இன்னும் பிரியுது, மரம் வளர்றது மாரி அந்த மெயின் ட்ரங்க்லேருந்து அப்படியே பிரிஞ்சு பிரிஞ்சு போகிறது பிரான்ச்சு. இதே நீங்கள் டிரைவர் மாரி அந்த ஒரு உத்தியோகம் எடுத்துட்டிங்கன்னா, ஒரு லெவல் ரீச் பண்ணிட்டீங்கன்னா அது மேலே எக்ஸ்பர்டீஸ் ஒன்றும் கிடையாது, வளர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப கிடையாது. ஸோ அங்கேயே நீங்கள் மாட்டிடுவீங்க. ஸோ இதுவும் ஞாபகம் வச்சுங்க. எப்படி நீங்கள் அனலைஸ் பண்ணுறீங்க ஒரு இன்ஃபர்மேஷன், இதேமாரி இன்ஃபர்மேஷன் கொடுக்கும்போது லாங் டேர்ம் பொட்டன்ஷியலிட்டி பார்க்கணுங்கிறதுல எல்லாத்துலேயும் நீங்கள் பார்க்கணும். ஒன்றுத்தில் மாத்திரம் பார்த்துருந்தீங்கன்னா நீங்கள் பெரிய இன்வெஸ்டர் ஆக முடியாது. எனக்கு இப்போ நேற்று என்ன தெரியும், இன்னைக்கு எனக்கு என்ன தெரியும். கரெக்ட். நான் புதுசாக என்ன ஸ்கில் கற்றுருந்தேன். இஃப் யூ டோன்ட் அப் ஸ்கில் யூ ஆர் டெட்.
கரெக்ட். ஸோ அது ஞாபகம் வச்சுக்கோங்க. கடைசி பாயிண்ட், 6வது பாயிண்ட், ஜியோ பாலிட்டிக்ஸ். இந்த மேக்ரோ வர்சஸ் மைக்ரோ பாருங்க, புரிஞ்சுக்கோங்க அது என்னன்னு சொல்றது. இம்பார்ட்டன்ஸ் ஜியோ பொலிட்டிக்கல்ஸ் என்னது, மைக்ரோ எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ் என்னது அப்படின்னு உங்களுக்கு ஜியோ பாலிட்டிக்ஸ்னா என்னன்னு சொல்றேன். இது யாருமே பேசாதது. 2012 ஆயில் வந்து $148 இருந்தது. அப்போ குளோபல் வார்லாம் ஒன்றும் பெருசா கிடையாது. ஆமா. இப்போ வந்து இஸ்ரேல் அண்ட் ஈரான் ஆர் ஃபைட்டிங் ஈச் அதர் டைரக்ட்லி ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம். ஆமா. ஸோ தி ரிஸ்க் இஸ் ஃபார் ஹையர். அப்போ ஆயில் $150 இருந்திருக்கணும். அண்ட் திஸ் இஸ் 10 years ஆஃப் இன்ஃப்ளேஷனையும் சேர்த்து ஆயில் ஷுட் ஹவ் பீன் அட் 160, 117. பட் இட் டிடன்ட். ஏன்னா அந்த ஜியோ பாலிட்டிக்ஸ் மட்டும் நீங்க பார்த்துருந்தீங்கன்னா யூ ஷுட் ஆல்சோ நோ வாட் ஹஸ் ஹேப்பன்ட் இன் ஆயில் டெக்னாலஜி. 3 things have happened which is why oil is not going up. One, Chinese economy has collapsed and electric cars are making progress in China. ஆனால் சைனால டிமாண்ட் கொலாப்ஸ் ஆயிடுச்சு. 2030 most of Europe is going to be green. There will be no petrol. So the demand for petrol is going to collapse. First reason. With both in China and other things. Second, fracking ஒரு டெக்னாலஜி கண்டுபிடிச்சு அமெரிக்கா from a net importer of oil has become an exporter of oil. ரெண்டு, there is only one market in the entire world where oil demand is growing, not contracting. That is India. But even in India, the growth rate is falling. And within 3-4 years, it will start to contract. So the geopolitical risk is same. But the demand for this commodity has disappeared. So the peak oil will not go up past 75. Maybe it will go to 100 if Israel மேல அவன் நியூக்ளியர் பாம்பு போட்டு அவன் திரும்பி நியூக்ளியர் பாம்பு போட்டான்னா. Even then the world supply will not get affected. ஸோ நீ இதே மாதிரி எப்படி நீங்க இந்த பர்சனல் இதுல நீங்க இதை அப்ளை பண்ணனா, நீங்க இப்போ வந்து காலேஜ் முடிச்சுட்டு நீங்க வந்து இப்போ கிராஃபிக் எடிட்டிங் பண்றேன், இல்ல நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, ஸோ நான் கிராஃபிக் டிசைனர் ஆக போறேன் அப்படின்னு ஆசைப்பட்டு நீங்க படிக்க ஆரம்பிக்கிறீங்க. அதுக்குள்ள இப்போ ஏஐ வந்துடுது. ஏஐ வந்ததுனால ஆனந்த் சொன்னது மாரி இந்த ஃபண்டமெண்டல் மார்க்கெட்டே மாறிடுச்சு. இப்போ ஆயில் எப்படி வந்து டிமாண்ட் போனதுனால ஆயில் பிரைஸ் இனிமேல் ஃபிளக்சுவேஷன் ஆனது அவ்வளோ இம்பாக்ட் இல்லாத மாதிரி ஏஐ வந்ததுலேருந்து நிறைய வேலைங்க வந்து இப்போ காணாமல் போயிடும். ஸோ நீங்கள் வந்து நிறைய பணம் செலவு பண்ணிட்டு நீங்கள் போய் ஒரு தொழில் கற்றுக்கலாம். ஆனால் நீங்கள் அந்த தொழில் கற்றுன்னு வெளில வரதுக்குள்ள அந்த மார்க்கெட்டே காணாமல் போயிடலாம். ஸோ அதையும் நீங்கள் இப்படி அப்ளை பண்ண கற்றுக்கணும். சரிங்களா? இதான் மேக்ரோ எக்கனாமிக்ஸ். பெருசாக பார்க்கறதும் சின்னதாக பார்க்கணும். எப்படி அர்த்தம்னா, உங்கள் பர்சனல் லைஃப்ல நீங்கள் ட்ரெண்டை பார்க்கணும், உங்கள் ஜாப் ட்ரெண்ட் பார்க்கணும். எல்லாத்தையும் எப்படி பார்க்கணும்னா, உலகத்தில் என்ன நடக்குது, உலகத்தில் சூழ்நிலை எப்படி இருக்கு, நீங்க போற ரோடு இன்னும் போகுமா, வளர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு நீங்க அனலைஸ் பண்றதுக்கு அது இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த பிரின்சிபல்ஸை நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா, நான் ஏன் உங்கள்ட்ட ரெட்டி சொல்றேன், நான் ஏன் உங்களுக்கு கோல்டு சொல்றேன், நான் ஏன் உங்களுக்கு ஐடிஎஃப்சி பேங்க் சொல்றேன், நான் ஏன் உங்களுக்கு டாடா மோட்டார்ஸ் சொல்றேங்கிறது உங்களுக்கு புரியும். எப்போதுமே உங்களுக்கு ஒரு 5 ஸ்டாக்லேருந்து 10 ஸ்டாக் இருந்தால் போதும். அதை நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக ஓவர் லாங் டேர்ம் வாங்கணுமே தவிர திரும்பி திரும்பி எனக்கு ஸ்டாக் ஐடியா கொடு, ஸ்டாக் ஐடியா கொடு, புதுசாக எதாவது கொடு அப்படின்னு கேட்காதீங்க. லிமிட்டட் அமௌண்ட் ஆஃப் ஐடியாஸ். ஒன்லி திங், நம்ம வந்து பேஷண்ட்டாக லாங் டேர்முக்கு வெயிட் பண்ணணும். இதுதான் மெயின் இம்பார்ட்டன்ட் லெசன். நீங்கள் அப்ஸ்கில் பண்ணாதான் உங்களால் மோர் அண்ட் மோர் இன்வெஸ்ட் பண்ண முடியும். இது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள். ஹிந்தியில் இதே மாதிரி கண்டென்ட் நாங்கள் தரோம். சாட்டர்டே சண்டே அதில் இங்கிலீஷில் பேசுகிறோம். அந்த சேனல் பேர் பைசா போல்தா ஹே. இந்த சேனலை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்ட்டு பேசி அந்த சேனலை பார்க்க சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். வணக்கங்க. இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணதுக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுருக்கோம். கீழே இதை ட்விட்டர் ஐடி வரும். என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும். அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும். ஸோ என்னை எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் விஷயத்தில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியும் இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன். 3 வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன். அதில் 2 வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த 5 புஸ்தகங்கள்ல 3 புஸ்தகம் வந்து கிண்டலில் இருக்குது. அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டலில் வாங்கிக்கலாம். தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவுசெஞ்சு moneypage.com விசிட் பண்ணுங்கள்.